ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விக்னேஷ். வெல்கம் டு குவாண்ட்ஸ் ஆப். ஸோ ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் தமிழ் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் இப்போ யாரெல்லாம் இந்த வீடியோவில் புதுசாக வந்திருக்கீங்களோ, யாரெல்லாம் குவாண்ட்ஸ் ஆப்பை ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணுறீங்களோ புதுசாக, ஐ வுட் ரிக்வெஸ்ட் யூ டு இன்ஸ்டால் த அப்ளிகேஷன் அட் த அர்லியஸ்ட் இஃப் யூ ஹேவன்ட் இன்ஸ்டால்ட் இட் yet. ஓகே, அண்ட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இமீடியட்லி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுங்க, பிகாஸ் as soon as you install the application you will be getting access to 25 free tools immediately. And 25 free tools வந்து definitely it will help you to improvise your trading. ஓகே, ஸோ அதை நீங்கள் இமீடியட்லி இன்ஸ்டால் பண்ணுங்கள், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலன்னா இப்போ வரைக்கும். அண்ட் ஒன் மோர் திங், 25 ஃப்ரீ டூல்ஸோட ஆக்சஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் பார்த்தீங்கன்னா குவாண்ட்ஸ் ஆப்பில் கிட்டத்தட்ட 70லேருந்து 80 டூல்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அவுட் ஆஃப் தட் 25 ஆர் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், யூ வில் அன்லாக் இட் இமீடியட்லி, நோ டவுட். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பெய்ட் டூல்ஸ், ப்ரோப்ரைட்டரி டூல்ஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, அது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், உங்களுக்கு ஒரு காசு கூட கொடுக்க வேண்டாம். ஸோ உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கீழே வீடியோ லைப்ரரியோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அப்படி வீடியோ லைப்ரரியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் மிஸ்ஸிங்காக இருக்குனாக்கா நீங்கள் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் யூ இன்ஸ்டால், ஜஸ்ட் கோ டு லேர்ன் செக்ஷன், கோ டு வீடியோ லைப்ரரி. ஓகே, ஸோ வீடியோ லைப்ரரியில் போய் இங்கே பாருங்க லாங்குவேஜ் ஆப்ஷன் இருக்குது, இங்கே போய் நீங்கள் தமிழ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ் வீடியோஸ் எல்லாமே குவாண்ட்ஸ் ஆப்பில் எவ்வளோ டூல்ஸ் இருக்கோ எல்லாமே நான் இங்கே தமிழில் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன். மோஸ்ட்லி நீங்கள் இது எல்லாத்தையும் டெஃபினட்டாக போய் செக் பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் எப்படின்னாக்கா உங்களுக்கு புரியும் குவாண்ட்ஸ் ஆப்பில் என்னெல்லாம் டூல்ஸ் இருக்குது, அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா எல்லாமே உங்களுக்கு இங்கேருந்து புரிஞ்சிடும். ஓகே, அண்ட் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அண்ட் உங்களுக்கு அந்த டூல்ஸோட ஆக்சஸ் வேணும்னா இமீடியட்டாக மேலே ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது, யூ கேன் காண்டாக்ட் அஸ் எனி டைம். அண்ட் உங்களுக்கு தமிழில் உங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்குது அண்ட் உங்களுக்கு தமிழில் ஏதாவது பேசணும், தமிழில் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் என் பேரை சொல்லலாம், என் பேர் விக்னேஷ். ஸோ அவங்க உங்களை டைரெக்டாக என் கூட கனெக்ட் பண்ணிடுவாங்க அண்ட் we can have one-on-one discussion and we can get all your doubts clarified. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம், இன்னித்து டாபிக் என்னது நீங்கள் கேட்டிங்கனாக்கா, இன்னித்து டாபிக் வந்து ஒரு ஸ்கேனர். ஓகே, ஒரு ட்ரேட் எப்படி எடுக்கணும் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஸ்கேனரை பற்றி பேசுவோம். எங்கேருந்து உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஓகே, எங்கே போய் நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்கான ஸ்டாக்ஸை தேடலாம். ஓகே, ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும்னா அதுக்கான ஸ்டாக்ஸை நீங்கள் எங்கேருந்து தேடலாம், அதை பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ 2-3 டூல் நான் குயிக்காக கவர் பண்ணுறேன். வி won't discuss in depth, ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி இதெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸை போய் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டூல் தட் we will be covering will be trap indicator. Second tool will be modified PCR and the third tool will be price OI percentile. ஓகே, இந்த 3 டூலை நம்ம கவர் பண்ணுவோம். ஓகே, இதை கம்பைன் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கலாங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேடிங்க்கு போகணும். ட்ரேடிங்கில் போய் இங்கே பாருங்க, குவாண்ட் மாடல்ஸில் கடைசியில் இருக்கு ட்ராப் இண்டிகேட்டர். ஓகே, ஸோ ட்ராப் இண்டிகேட்டர் என்னது கேட்டிங்கனாக்கா, ஃபர்ஸ்ட் லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ, கிவ் மீ எ செகண்ட். ஓகே, ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இதான் ஒரு ஆப்ஷன் செயின் வச்சுக்கோங்க, ஆப்ஷன் செயினில் சாரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கோங்க. ஸோ சே இங்கே தான் உங்களுக்கு ஹையஸ்ட் கால் ரைட்டர்ஸ் இருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் த ஹையஸ்ட் கால் ரைட்டர்ஸ் லெவல். இங்கே கொஞ்சம் குறைச்சலாக இருக்காங்க. அண்ட் இஃப் யூ சி த புட் ரைட்டர்ஸ் ஆர் ஓவர் ஹியர். ஓகே, the highest put writers are over here. Okay, என்னோட drawing கொஞ்சம் மோசம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ now let us say ஸ்டாக் வந்து யூஸ்வலி இங்கே இப்படி தானே ஆசிலேட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே புட் ரைட்டர்ஸ் கிட்ட வரும், திருப்பி மேலே போகும். கரெக்ட், திஸ் இஸ் how the stock oscillates. now ட்ராப் இண்டிகேட்டர் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும்னு, எந்த ஸ்டாக் வந்து ஹையஸ்ட் கால் ரைட்டர்ஸ் கிட்ட இருக்கு, எந்த ஸ்டாக் வந்து ஹையஸ்ட் புட் ரைட்டர்ஸ் கிட்ட இருக்கு அண்ட் எங்க அன்வைண்டிங் ஆறுது, அது உங்களுக்கு இமீடியட்டாக காட்டிடும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்டாக் வந்து இங்கே இருக்கு. ஓகே, ஹையஸ்ட் புட் ரைட்டர்ஸ் கிட்ட இருக்கு அண்ட் இங்கே வந்து புட் ரைட்டர்ஸ் பொசிஷன்ஸ் அன்வைண்ட் பண்றாங்கனாக்க, இங்க பாருங்க மல்டிபிள் ஸ்ட்ரைக்ஸ்ல உங்களுக்கு புட் ரைட்டர்ஸ் அன்வைண்ட் பண்றாங்க பொசிஷன்ஸ்னாக்க என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? there is a possibility that the stock might sharply come down. கரெக்ட், பட் இப்போ 187 190 F&O ஸ்கிரிப்ட் இருக்கு நம்மள்ட்ட. கரெக்டா? ஸோ எல்லா ஸ்கிரிப்டையும் போய் எங்க அன்வைண்டிங் நடக்கிறது, எங்க இது நடக்கிறது என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது. கரெக்ட், ஸோ வாட் யூ கேன் டூ இஸ் நீங்கள் ட்ராப் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணலாம். ட்ராப் இண்டிகேட்டர் வில் பி வெரி மச் ஈஸி ஃபார் யூ. ஸோ இப்படி டேரெக்டாக ஸ்டாக் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது புட் ரைட்டர்ஸ் பக்கத்தில் ஒரு ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் அங்கே அன்வைண்டிங் நடந்ததுன்னா there is a possibility that the stock might drop down. சேம் எங்க கால் ரைட்டர்ஸ் ட்ராப் ஆறாங்க, எங்க புட் ரைட்டர்ஸ் ட்ராப் ஆறாங்க எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன் டு திஸ் ட்ராப் இண்டிகேட்டர். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க
ரெண்டு சிக்னல் கிடைக்கும், கால் ரைட்டர் ஸ்ட்ராப் அண்ட் புட் ரைட்டர் ஸ்ட்ராப். இங்க பாருங்க சிம்பிள் இருக்கு, சிக்னல் பிரைஸ், சிக்னல் டேட் எல்லாமே உங்களுக்கு இங்க கிடைக்கும். ஓகே, ஸோ இது எப்படின்னாக்க இது வந்து ஒரு பொசிஷனல் ட்ரேடிங் டூல். ஸோ வி ஆர் சப்போஸ் டு டேக் அ ட்ரேட் ஆன் த நெக்ஸ்ட் டே இட் செல்ஃப். ஓகே, நம்ம வந்து சேம் டே எடுக்க முடியாது, நம்ம வந்து இது மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம இதில் ட்ரேட் எடுப்போம். ஓகே, ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விப்ரோ இருக்கு, டிசிஎஸ் இருக்கு, இதெல்லாம் இன்னைக்கு எனக்கு புட் ரைட்டர் ஸ்ட்ராப் தெரியுது. கேன் யூ சி ஆன் 4th September. பட் இன்னும் மார்க்கெட் முடியல, மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சிக்னல் இன்டாக்டா இருந்ததுன்னா ஐ வில் ஃபாலோ ஆர் எல்ஸ் no. Okay, so now say for example நம்ம 3ஆம் தேதி இங்க பாருங்க, 3ஆம் தேதியோடது நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நிறைய சிக்னல்ஸ் வந்திருக்கு. இங்க பாருங்க இது வந்து அகைன் இதுவும் 3ஆம் தேதி தான். Can you see? So இங்க பாருங்க NMDC put writer strap வந்திருக்கு. Okay, so 3ஆம் தேதி NMDC put writer strap வந்திருக்கு. Let me go to chart and let me check. இது வந்து ஸ்டாண்ட் அலோன் ட்ரேடிங் டூல் இல்ல, பட் ஸ்டில் இங்க பாருங்க நேத்திக்கு NMDC இங்க க்ளோஸ் ஆச்சு. கரெக்ட், நேத்திக்கு க்ளோசிங் பிரைஸ் வந்து NMDC ஓடது 214.69 and check today's low. Today's low is 210. That is ஒரு 4 points இன்னைக்கு கீழ விழுந்திருக்கு NMDC. இப்போ நீங்க லாட் சைஸை வச்சு பாத்தீங்கன்னா that is a good movement we can say. Correct. So இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ட்ரேட் எடுக்கணுமா வேண்டாமா தட் இஸ் ஆல்வேஸ் அப் டு யூ. பட் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கேனர் ரெடி ஆகி கிடைச்சிரும், எந்த ஸ்டாக் கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, எந்த ஸ்டாக் மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இதை வச்சு நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இப்போ புட் ரைட்டர்ஸ் ட்ராப்னாக்கா புட் ரைட்டர்ஸ்லாம் ட்ராப் ஆறாங்க, ஸ்டாக் கீழே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எங்கெல்லாம் கால் ரைட்டர்ஸ் ட்ராப் ஆறாங்களோ அங்கெல்லாம் ஸ்டாக் மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து எப்படி நம்ம பண்ணுவோம்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு எனக்கு டிசிஎஸ்ல புட் ரைட்டர் ட்ராப் இருக்கு, நான் நாளைக்கு இதை போய் ஷார்ட் பண்றதுக்கான முயற்சி பண்ணுவேன். பட் திஸ் இஸ் நாட் அ ஸ்டாண்ட் அலோன் ட்ரேடிங் டூல். இது கூட நம்ம கம்பைன் பண்ணுவோம், தட் இஸ் மாடிஃபைடு பிசிஆர். கோ டு அனலைஸ், கோ டு பிசிஆர். இப்போ பிசிஆர் என்னது அதை பத்தி டீடைல்டா நான் கவர் பண்ணல. வாட் இஸ் பிசிஆர் அண்ட் ஆல் ஐ எம் நாட் கவரிங் இன் டீடைல் பிகாஸ் இப்போ இன்டெப்தா நான் கவர் பண்ண போனேன்னாக்க வீடியோ ரொம்ப பெருசாயிடும். பிசிஆர் என்னது, ஓஐ பிசிஆர் என்னது, வால்யூம் பிசிஆர் என்னது, மாடிஃபைடு பிசிஆர் என்னது எல்லாத்தையும் நான் கவர் பண்ணியிருக்கேன். நீங்க போய் தமிழ் வீடியோஸ் செக் பண்ணிக்கலாம், டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃப்ரம் ட்ரேடிங் பெர்ஸ்பெக்டிவ் வாட் வி ஆர் சப்போஸ் டு டூ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இங்க பாருங்க OI PCR historical, just go to this. Okay, இங்க பாருங்க ரைட் ஹேண்ட் சைடுல உங்களுக்கு டேபிள் தெரியும். ஓகே, ஸோ இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க 2ஆம் தேதி இங்க பாருங்க உங்களுக்கு வந்து பச்சை ட்ரையாங்கிளும் சிவப்பு ட்ரையாங்கிளும் தெரியும். ஸோ கிரீன் ட்ரையாங்கிள் இஸ் ஆல் அபவுட் புல்லிஷ்னஸ், ரெட் ட்ரையாங்கிள் இஸ் ஆல் அபவுட் bearishness you can say. Correct. So green triangle and red triangle உங்களுக்கு அங்க கிடைக்கும். ஓகே, ஸோ அதை வச்சு உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும் ஒரு புல்லிஷ்னஸா இல்லைன்னா bearishness. So now you have to club this with trap indicator. Simple. ஓகே, ஸோ இப்போ ட்ராப் இண்டிகேட்டர்ல 3ஆம் தேதி எனக்கு NMDC வந்து ஷார்ட் பண்றதுக்கான சிக்னல் வந்தது. கரெக்டா, தட் இஸ் புட் ரைட்டர் ட்ராப் வந்தது. இங்க பாருங்க 2ஆம் தேதி இங்கேயும் சிவப்பு ட்ரையாங்கிள் வந்திருக்கு 2016ல. கேன் யூ சி? அண்ட் ஃப்ரம் தேர் யூ சி 211 வரைக்கும் பிரைஸ் வந்துருச்சு. சிம்பிள். ஸோ இப்போ பாருங்க இங்க இதை நீங்க இண்டிவிஜுவலா பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இங்க ப்ளூ சிக்னல் வந்திருக்கு, இமிடியேட்டா ரெட் வந்திருக்கு, இங்கேயும் பாருங்க ரெட் வந்திருக்கு. ஸோ விப் சாஸ்ல நீங்க மாட்டிப்பீங்க. ஆல்வேஸ் கம்பைன் ட்ராப் இண்டிகேட்டர் வித் மாடிஃபைடு பிசிஆர், த ரிசல்ட்ஸ் வில் பி பியூட்டிஃபுல். கரெக்ட். ஸோ ட்ராப் இண்டிகேட்டர்ல கால் ரைட்டர் ட்ராப் வந்ததுன்னா இங்க வந்து பார்க்கணும் கிரீன் ட்ரையாங்கிள் வந்திருக்கா. இப்போ ரெண்டும் சேம் டே வந்தது, அங்கேயும் கால் ரைட்டர் ட்ராப் அண்ட் இங்கேயும் கிரீன் ட்ரையாங்கிள், ரெண்டும் சேம் டேட்ல வந்ததுனாக்கா இட் இஸ் குட். பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இங்க வந்து 1-2 நாள் பின்னாடி வரும், முதல்லயே வந்துடும், தட் இஸ் ஃபைன். பட் இப்போ அங்க 10ஆம் தேதி வந்திருக்கு ட்ராப் இண்டிகேட்டர்ல. ஓகே, அண்ட் இங்க வந்து 5ஆம் தேதியே வந்துருச்சுனாக்கா நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். சிம்பிள். இங்கேயும் அங்கேயும் ஒரு 2 நாளுக்கு வித்தியாசம் இருந்ததுன்னா பரவாயில்ல. அங்க 10ஆம் தேதி வந்திருக்கு, இங்க 5ஆம் தேதியே வந்துருச்சுன்னா ஐ won't take any trade. Try to club the signals as far as possible. 1 or 2 days ahead trap modified PCR is fine because modified PCR எப்போதுமே early signal கொடுக்கும். ஓகே, modified PCR சிக்னல் வந்ததும் ட்ராப் இண்டிகேட்டர்லயும் கன்ஃபர்மேஷன் வந்ததுனாக்கா you can go with it. ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு மாடிஃபைட் பிசிஆரும் புரிஞ்சிருக்கும் என்ன பண்ணணும்னு. ஓகே, வாட் இஸ் மாடிஃபைட் பிசிஆர்? ஓகே, நவ் ட்ராப் இண்டிகேட்டர் புரிஞ்சாச்சு. மாடிஃபைட் பிசிஆர் எப்படி? இப்போ நீங்க இங்க போய் எந்த ஸ்டாக் வேணுமோ நீங்க செக் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க NTPC பாருங்க, இங்க 412ல பாருங்க ஷார்ட் சிக்னல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க 407 வரைக்கும் போயிடுச்சு ஸ்டாக். இங்க பாருங்க ஒபெராய் ரியாலிட்டி, இங்க பாருங்க 1721 பை சிக்னல் வந்தது 29ஆம் தேதி. அடுத்த நாளைக்கே 1784 50-60 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு பாருங்க. ஸோ மாடிஃபைடு பிசிஆர் வந்து ஒரு சிலவங்க ஸ்டாண்ட் அலோனா யூஸ் பண்ணுவாங்க, தோஸ் ஹூ ஆர் குட் வித் டெக்னிக்கல்ஸ். உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்லாம் நல்லா ரீட் பண்ண தெரியும்னா நீங்க மாடிஃபைடு பிசிஆர் ஸ்டாண்ட் அலோனா கூட யூஸ் பண்ணலாம், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் தெரியும்னாக்க.
இங்க பாருங்க அடுத்தாப்புல ONGC 327ல ஷார்ட் சிக்னல் வந்தது 2ஆம் தேதி. நீங்க 3ஆம் தேதி கூட ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா இங்க பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா 14 ரூபாய் மூவ்மெண்ட். இதோட லாட் சைஸை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும். கரெக்ட். So this is one such good trade for swing trading, a scanner I would say, and trap indicator நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தாப்புல நம்ம பார்ப்போம் price OI percentile. Let me go to analyze, let me go to price OI percentile. ஓகே, ஓப்பன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் வருது. இப்போ பர்சன்டைல்னா என்னது, இந்த கன்செப்டை வந்து நான் நிறைய தரம் கிளியர் பண்ணியிருக்கேன். இப்போ ஐ ஒன்ட் பி எக்ஸ்பிளைனிங் திஸ் அகெயின், இல்லைன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போகும். ஸோ யாரெல்லாம் இது வந்து ஆக்சுவலி யாரெல்லாம் புதுசாக வந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்காக நாங்கள் வீடியோஸ் டெய்லி போடுறோம். ஓகே, ஸோ இப்போ யாருக்காவது பர்சன்டைல் என்னது தெரியலன்னா நீங்கள் என்னோட பின்னாடி வீடியோவை போய் டெஃபினட்டாக செக் பண்ணலாம், உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, வீடியோ லைப்ரரியில் போய் தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க, அங்கே பர்சன்டைல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்துடும், நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதை வச்சு நீங்கள் எப்படி ஸ்கேன் பண்ணலாம், எப்படி ட்ரேட் எடுக்கலாம், நம்ம அதை பற்றி பேசுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லெட் மீ கிவ் யூ அன் brief overview about the interface. ஓகே, இப்போ முதல்ல அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் சிம்பிள் இருக்கு. கேன் யூ சி? ஸோ உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் ஸ்டாக்கோட ப்ரைஸ் அண்ட் OI பர்சன்டைல் பார்க்கணும்னா நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். ஓகே, அண்ட் தென் லுக் பேக் பீரியட் பாருங்க 180 நாள் வச்சிருக்கோம் நாங்கள். தட் இஸ் வி ஆர் செக்கிங் த ப்ரீவியஸ் 180 டேஸ் டேட்டாவை நாங்கள் பார்க்குறோம். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் 180 டேஸோட டேட்டானாக்க அது எப்படின்னாக்க, சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு 90 நாளத்துக்கு பார்க்கணும்னா நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு 30 நாளத்துக்கு பார்க்கணும்னா நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் எத்தனை லுக் பேக் பீரியடை குறைப்பீங்களோ அவ்வளோ ட்ரேட் ஜாஸ்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் as far as possible stick to the default one. This is good. ஓகே, இதை பேசிஸ் பண்ணி நல்ல ட்ரேட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஆல்வேஸ் ஸ்டிக் வித் திஸ். ஓகே, அண்ட் தென் அடுத்தாப்புல நீங்கள் இங்கே சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னாக்க இங்கே பாருங்கள், சிம்பிள்ஸில் உங்களுக்கு ப்ரைஸ் பர்சன்டைல் பேசிஸில் சார்ட் பண்ணுமா, OI பர்சன்டைல் பேசிஸில் சார்ட் பண்ணுமா, அந்த ஆப்ஷன் இருக்குது. ஓகே, நவ் ஹியர் இஃப் யூ சி, இதை வச்சு உங்களுக்கு ஒரு ஓவரால் வியூ கிடைக்கும், ஓவரால் சென்டிமெண்ட் என்ன இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், ப்ரைஸ் பர்சன்டைல் 80லேருந்து ஜாஸ்தி பர்சன்டைல் உள்ள எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது, தட் இஸ் 114 ஸ்டாக்ஸில் ப்ரைஸ் பர்சன்டைல் இஸ் மோர் தேன் 80. 7 ஸ்டாக்ல ப்ரைஸ் பர்சன்டைல் இஸ் லெஸ் தேன் 20. Similarly for OI also it is given. Okay, so now what you are supposed to do, எப்படி ஃபில்டர் பண்ணணும், எப்படி ஸ்கேன் பண்ணணும், சிம்பிள்ஸ்ல போங்க, ப்ரைஸ் பர்சன்டைலுக்கு போங்க, அண்ட் இந்த ஏரோவை வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல வைங்க. ஓகே, எங்கெல்லாம் ப்ரைஸ் பர்சன்டைல் அண்ட் OI பர்சன்டைல் 90க்கு மேல இருக்கோ அந்த ஸ்டாக்ஸ்ல ஒரு நல்ல ஸ்விங் ட்ரேட் நீங்க பிளான் பண்ணலாம். சிம்பிள். இங்க பாருங்க, பஜாஜ் ஃபின்சர்வ் 99.99, Alchem 99.97, அடுத்தாப்புல ICICI GI, can you see 99.97. okay, so now my question to you is, நீங்க வந்து இமிடியேட்டா போய் ஒரு ஸ்விங் ட்ரேட பிளான் பண்ணுவீங்க, பட் இட் இஸ் நாட் லைக் தட். ஓகே, இப்போ பாருங்க 99.98 இருக்கு. ஓகே, now say இந்த என்னோட என்ன கண்டிஷன், புல்லிஷ்க்கு என்ன கண்டிஷன், ப்ரைஸ் பர்சன்டைலும் 90க்கு மேலே வேணும், OI பர்சன்டைலும் 90க்கு மேலே வேணும். இங்கே ரெண்டும் 90க்கு மேலே இருக்கு. ஆனால் இது முதல் வாட்டி 90க்கு எப்போ வந்தது, தட் இஸ் த கொஸ்டின். ஓகே, இன்னைக்கு 90க்கு வந்ததா, நேத்திக்கு வந்ததா? 90னே இப்போ ஒரு சில பேர் என்கிட்ட கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்டிருந்தாங்க. இஃப் ஐ ரிமெம்பர் IEX பற்றி நான் வீடியோ போட்டிருக்கச்சு யாரோ கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ 90 வரவே இல்லையே, நேரம் 98க்கு போயிட்டு பரவாயில்லையா, அப்படி ஒரு क्वेश्चन வந்திருந்தது ஐ கெஸ். ஓகே, ஸோ 90 மினிமம் ரிக்வயர்மெண்ட். இப்போ ஒரு பிரைஸ் அண்ட் ஒரு OI, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஸ்டாக்கை நம்ம பார்ப்போம். ஓகே, கிவ் மீ a second. இப்போ இங்க பாருங்க இந்த ஸ்டாக். ஓகே, LIC ஹவுசிங் ஃபைனான்ஸ்ல பிரைஸ் பர்சன்டைல் 79, OI பர்சன்டைல் 80, ரெண்டுமே 90 இல்லை. சரியா? இப்போ நாளைக்கு திடீர்னு LIC ஹவுசிங் ஃபைனான்ஸ்ல பிரைஸ் பர்சன்டைல் 95, OI பர்சன்டைலும் 95 போயிருச்சுனாக்க எஸ், த கண்டிஷன் இஸ் ட்ரிகர்டு. ஓகே, ஏன்னா மினிமம் ரிக்வயர்மெண்ட் இஸ் 90. டைரக்டா 95 போயிடுத்தே ட்ரேட் எடுக்கலாமா? எஸ், யூ கேன் ட்ரேட் இட். ஓகே, ஸோ த பேசிக் ரிக்வயர்மெண்ட் இஸ் 90. ரெண்டும் 90க்கு போகணும். இப்போ நாளைக்கு பிரைஸ் பர்சன்டைல் 95 போயிருச்சு, ஆனால் OI வந்து 85 தான் போச்சுனாக்கா நோ, த கண்டிஷன் இஸ் நாட் yet triggered. I want both above 90. Okay, so price OI percentile 95 and OI percentile 95, yes, done. Price and OI both 91, done. Price 91, OI 98, done. Okay, simple. So அந்த மாதிரி வெச்சுக்கங்க. Okay, now
இங்க பாருங்க பஜாஜ் ஃபின்சர்வ்ல 99 98 வந்திருக்கு. ஆனா இது என்னைக்கு வந்தது? இன்னைக்கு வந்ததா, நேத்திக்கு வந்ததா, முந்தா நேத்திக்கு வந்ததா எனக்கு தெரியாது. ஸோ கரெக்டான டைத்துல பார்க்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இந்த டூல் வந்து ரொம்ப பவர்ஃபுல். பட் உங்களுக்கு டெய்லி 5 நிமிஷம் இந்த டூல் கொடுக்கணும். ஏதாவது ஸ்டாக்ல 90க்கு மேல வந்துருச்சுனாக்கா இமிடியேட்டா அடுத்த நாளைக்கு நம்மளுக்கு அதை பிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ பஜாஜ் ஃபின்சர்வ் இருக்கு. லெட் மீ கோ டு சிம்பிள் வைஸ்ல போறேன். என்னைக்கு வந்திருக்கு பார்ப்போம். இங்க போய் நான் பஜாஜ் ஃபின்சர்வ் சர்ச் பண்றேன். ஓகே, இங்க பாருங்க ரைட் ஹேண்ட் சைடுல டேபிள பாருங்க. இங்க பாருங்க the first time இங்க பாருங்க பிரைஸ் 78, OI percentile 94, பிரைஸ் 81, OI percentile 99 91. இங்க பாருங்க 23ஆம் தேதி கண்டிஷன் ட்ரிகர் ஆயிருக்கு. ரெண்டும் 90 90 வந்திருக்கு. கேன் யூ see? ஸோ அப்போ வந்து பிரைஸ் வந்து 1639. அங்கேருந்து நீங்க பாத்தீங்கன்னா 1 2 3 3 நாள்ல 1240லேருந்து 1720. அதுக்கப்புறம் பாருங்க என்னமா ஸ்விங் கிடைச்சிருக்கு. 1820 1870. ஸோ 200 250 பாயிண்ட்ஸ் மூவ். ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் ஸ்கேனர். ஓகே, இது வந்து உங்களுக்கு ஸ்டாக்கை ஸ்கேன் பண்ணணும்னாக்கா நீங்க இதை பிரைஸ் பர்சன்டைல யூஸ் பண்ணலாம். எங்க பிரைஸ் பர்சன்டைல் 90க்கு மேல இருக்கு, எங்க OI 90க்கு மேல இருக்கோ அங்க நீங்க ஒரு புல்லிஷ் ட்ரேட பிளான் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு பேரிஷ் ட்ரேட பிளான் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணலாம்னாக்க இங்க பாருங்க, கிவ் மீ a second. இங்க வந்து நம்ம பிரைஸ் பர்சன்டைல் போட்டுட்டு இதை வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல வச்சோம்ல, இதை அசெண்டிங் ஆர்டர்ல ஆக்குங்க. ஸோ இங்க என்ன கண்டிஷன் கேட்டீங்கன்னாக்கா பிரைஸ் பர்சன்டைல் 20க்கு கீழே OI பர்சன்டைல்ல காம்ப்ரமைஸே கிடையாது. OI பர்சன்டைல் 90க்கு மேல தான் வேணும் எனக்கு எப்போதுமே. ஸோ பிரைஸ் பர்சன்டைல் பிலோ 20, OI பர்சன்டைல் அபவ் 90. ஓகே, ஸோ பிரைஸ் 20க்கு கீழே. அண்ட் இப்போ இங்க பார்த்தோம்னா நம்மளுக்கு நிறைய ட்ரேட்ஸ் இருக்கு. இங்க பாருங்க RBL பேங்க் இருக்கு. ஓகே, இங்க ஃபர்ஸ்ட் அதே பார்ப்போம். பிரைஸ் வந்து இப்போ 5ல இருக்கு, OI வந்து 99ல இருக்கு. எனக்கு என்ன கண்டிஷன், பிரைஸ் 20க்கு கீழே வந்தா கூட போறோம். ஐ வில் கோ அண்ட் டேக் அ ட்ரேட். ஸோ இது எப்போ கண்டிஷன் ட்ரிகர் ஆச்சு நான் இன்னைக்கு பார்க்குறேன். ஆனால் என்னைக்கு ட்ரிகர் ஆச்சு, லெட் மீ கோ அண்ட் செக். சிம்பிள் வைஸ்ல போவேன். லெட் மீ கோ அண்ட் செக் RBL பேங்க். ஓகே, ஸோ நீங்க RBL பேங்க் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, the first time it got triggered on 28th August. இங்க பாருங்க 28th கூட இல்ல, let me say on 30th August it got triggered. Can you see? 27ஆம் தேதி ஒண்ணுமே இல்ல, 28ஆம் தேதியும் ஒண்ணும் இல்ல, 29ஆம் தேதியும் இல்ல. இங்க பாருங்க பிரைஸ் 20க்கு கீழே, OI 90க்கு மேல. ஓகே, இங்க பாருங்க இங்கே ட்ரிகர் ஆயிடுச்சு. சாரி, இங்க பாருங்க 22nd ஆகஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இங்க பாருங்க ட்ரிகர் ஆயிடுச்சு 230ல. ஓகே, பிரைஸ் 15, OI 98. கரெக்டா? ஸோ இங்கேயே என்னோட கண்டிஷன் ட்ரிகர் ஆயிடுச்சு. நீங்க இங்க ஷார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 230ல, அடுத்த நாள் 224, அதுக்கப்புறம் திருப்பி காஸ்ட் டு காஸ்ட் வந்தது, அதுக்கப்புறம் பாருங்க 218. ஸோ நல்ல ஃபால் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க பேரிஷ் ட்ரேடையும் இங்கேருந்து ஃபில்டர் பண்ணலாம், புல்லிஷ் ட்ரேடையும் இங்கேருந்து ஃபில்டர் பண்ணலாம். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்றேன். ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டா பிடிச்சிருக்கும். எப்படி ஸ்கேன் பண்ணணும், நம்ம என்னெல்லாம் டூல்ஸ் பார்த்தோம், மாடிஃபைடு PCR பார்த்தோம், ட்ராப் இண்டிகேட்டர் பார்த்தோம். ஆனால் ட்ராப் இண்டிகேட்டர் அண்ட் மாடிஃபைடு PCR தனித்தனியாக யூஸ் பண்ணாதீங்க. இஃப் யூர் குட் வித் டெக்னிக்கல்ஸ் அப்போ தனித்தனியாக யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு டெக்னிக்கல்ஸ் தெரியாதுனாக்கா ட்ராப் இண்டிகேட்டர் முதல்ல பாருங்க, மாடிஃபைடு PCR போய் பாருங்க, கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதா. And then club it and you can go for a trade. And then price OI percentile. இதுல bullish trade கான condition என்னது, price above 90, OI above 90. bearish trade கான condition என்னது, price below 20, OI above 90. you can go and plan a bearish trade. Okay, so I hope எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா டெஃபினட்டா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம இன்னும் தமிழ் வீடியோஸ் போட்டுட்டு இருப்போம், இன்னும் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் போட்டுட்டு இருப்போம். ஸோ ஸ்டே இன் டச். ஓகே, குவாண்ட்ஸ் ஆப்பை பார்த்துட்டே இருங்க. இன்னும் அன்பு காட்டுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட என்ன கருத்துக்கள் உண்டோ அதை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோஸ்ல சந்திப்போம். அது வரைக்கும் எல்லாருக்கும் என்னோட நன்றி.